எத்தனை பேர் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை சுதந்தரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? ஆமென். 2 பேருக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவாக்குவார். சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு சொல்லுங்க, உங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவாக்குவார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உங்கள் இருதய விருப்பங்களை நிறைவேற பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த காலை எதை வாஞ்சித்து வந்திருக்கிறீர்கள்? எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? உங்கள் இருதய விருப்பங்களை நிறைவாக்குவதற்கு வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவர் இயேசு நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, உங்கள் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்து, உங்கள் கலக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, உங்கள் இருதய விருப்பங்களை நிறைவாக்கி, உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தந்து ஆண்டவர் இயேசு இந்த காலை உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்க வாழ்க்கை மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சூழ்நிலைகள் மாறும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். இந்த காலை அவ்வித மகிமையானவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஜெபத்தோடு இருங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலையில் ஆமென் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஆமென் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபத்தோடு இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலையிலும் செய்வாராக. இந்த காலை தியானத்துக்காக பரிசுத்த வேதத்தை திருப்பி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர். எஸ், சேர்ந்து இந்த வார்த்தை ஒன்று வாசிக்கலாமே? எல்லாரும் எடுத்தீங்களா? ரோமர் 12:11. உங்கள் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு வாசித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிங்க. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த சபையினால் காலை உம்முடைய பாதத்தில் வந்தமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலம் பேசும். வார்த்தைகளை பேசும்படி சிலுவை நிழலிலே அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக, நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. வார்த்தைகளை கேட்கும்படி திறக்கப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை ஜனத்திற்கு தாரும். வார்த்தைகளை உட்கிரகித்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். சத்துரு வார்த்தைகளை திருடாதபடி காத்தருளும். தேவ ஆவியுடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியவைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த காலை இந்த வார்த்தையிலிருந்து 3 காரியங்களை சுருக்கி சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கவனிங்க. ஒன்று, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. ஜாக்கிரதையா இருக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி. கர்த்தர் உங்கள் ஜாக்கிரதைகளை கனம் பண்ணுவாராக. இரண்டாவதாக, ஆவியில எப்படி இருக்கணும்? அனலா இருங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, ஆவியில் அனலா இருங்க சிஸ்டர். ஆவியில் அனலா இருங்க பிரதர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இப்ப அக்கினி சூளையில போட போறாங்க. தீயின் வெப்பத்தை 7 மடங்கு அதிகரிக்க பண்ணாங்க. நடந்தது என்ன? அவர்களை
அக்கினியில் போட போனவர்கள் கருகினார்கள், அக்கினிக்குள் போடப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். நீங்க ஆவியில் அனலா இருப்பீர்களே, ஆனால் உங்களை கருகச் செய்யும்படி எழும்புகிறவர்கள் கருகுவார்கள். நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்க எப்படி இருக்கணும்? ஆவியில அனலா இருக்கணும். இந்த காலை ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆவியில அனலா இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. இப்ப இந்த மூன்று காரியத்தையும் தோத்துறேன். நான் ஏதோ வந்த 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போனேன் என்கிறதை விரும்பவில்லை. எதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி என்னை அனுப்பி இருக்கிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் ஆமென் கிரியைகளில் வெளிப்படுவதற்கென்று ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். மறுபடி சொல்லுங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. ஆவியில அனலாயிருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இப்ப இந்த மூன்று காரியத்தையும் நான் செய்ய விரும்புகிறேங்கிறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தான் ஆவியானவர் வார்த்தை அருள போகிறார். அப்போ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது பரிசுத்த சபை ஆராதனை. கூடி வந்திருக்கிறவர்கள் 99% விசுவாசிகளே. 99% விசுவாசிகளே. ஆமென் சொல்லுங்க. ஆகையினால இந்த வார்த்தையில் இருந்து 3 காரியங்களை வேகம் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, கரந்துக்கி காண்பீங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். நீங்க செய்யவும் மாட்டீங்க, இவங்களை உற்சாகப்படுத்தி கை தட்டுங்கன்னா தட்டவும் மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். தட்டுனவர்களையும் தட்டாதவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சிலர் இருக்கிறத பார்த்தா ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்படின்னு சொல்லலுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்துச்சோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். நன்றி. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசித்து வேகமாய் நான் இந்த பகுதிகளுக்குள் உங்கள் சிந்தனை கொண்டு வருகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த காலை தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற என் அன்பு தேவனுடையவர்களே, நாம் அவருக்கு சொந்த ஜாதியாயிருக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறோம். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயிருக்கிறோம். நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள். நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேறப்பட்டவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். வேதம் சொல்லுகிறது ஆமென், ராஜரீக ஆசாரிய கூட்டம் அவருக்கு ஆமென்
சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. இட காலை சொல்லுகிறேன், நாம் விசேஷித்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க நான் விசேஷித்தவன்? எதற்காக ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள். எதற்காக ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார்? விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். விசேஷித்தவர்களாக ஆண்டவர் நம்மை கனம் பண்ணி இருக்கிறார் என்று அப்போஸ்தலன் பேதுரு பொதுவான நிருபத்திலே வாசித்த இந்த வார்த்தையிலே எழுதுகிறார். ஆமென். இந்த வார்த்தையின் முதல் பகுதி, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. ஆமென். நம்மை அழைத்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாகர்கோவில் பட்டணத்தில், இந்த ஹவுசிங் போர்டு, இந்த புன்னை நகரில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் இயேசுவை அறிவிப்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் இயேசுவை அறிவிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் விசேஷித்தவர்கள். ராஜரீக ஆசாரிய கூட்டம். எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய நல்ல நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. ஆமென். கவுடிங்க. இப்ப பாருங்க, உலகத்தில் சுருக்கமாய் சொல்லுகிற பல காரியங்களை குறித்த அறிவு இன்றைக்கு பெருகி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிறார், அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சரிதானே? ஆமா. இப்ப பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு செய்தியும் இன்றைக்கு உலகின் எந்த ஒரு மூலையில் நடைபெற்றாலும் வித்தின் செகண்ட்ல உலகம் முழுவதும் அந்த செய்தி ரீச் ஆகுது. ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? ஆகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காஷ்மீரில் நடக்கிற ஒரு காரியம் அரை மணி நேரத்தில் கன்னியாகுமரியில் அறிகிறோம். அமெரிக்காவில் நடைபெறுகிற ஒரு காரியத்தை அரை மணி நேரத்தில் நாகர்கோவிலில் இருந்து நம்ம நேரடியாக பார்ப்பதை விட அதிகமான நிலையில சூப்பரா பார்க்கக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம். அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். 2024 ஆண்டுகளுக்கு முன் எனக்காய் உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். இது வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற டிசம்பர் நாளே எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். இயேசு பிறந்தார், இறைச்சியும் சோறும் தந்தார். கர்த்தர் பிறந்தார், கறியும் சோறும் தந்தார். காலையில் சாயங்காலம் ஐயா ரோட்டோரத்தில் 4 காலாலத்தான் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார். இல்லை 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. வருடம் முழுவதும் காத்திருப்பார்கள் எப்பொழுது கிறிஸ்துமஸ் வரும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். விசேஷித்த வருடத்தின் கடைசியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். டிசம்பர் நாளே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்தான். பிள்ளைகள் தொடக்கி பெரியவர்கள் மட்டும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியே. தப்பில்லை, நல்லது தான்.
2024 ஆண்டுகளுக்கு முன்னே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக இவ்வுலகத்தில் அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிதா எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர் செய்து நிறைவேற்றினார். சிலுவையில் நின்று அருள்நாதர் இயேசு சொன்னார், முடிந்தது. பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் உலக வாழ்க்கையை நிறைவு செய்தார். குமாரன் இயேசுவை எதற்காக பிதாவாகிய தேவன் இந்த உலகில் அனுப்பினாரோ அதை குமாரன் இயேசு செய்து முடித்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு முன்னே சீசர்களுக்கு சொல்லி சென்றார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசியுங்கள் வேகமாக. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென் செய்து நிறைவேற்றின தேவ திட்டத்தை நிறைவேற்றி அவர் பரத்துக்கு எழுந்தருளி பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே அவர் சொல்லி சென்றார், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நாகர்கோவில் பட்டணம் முழுவதையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் பெயரை சொல்லி இப்ப சொல்லுங்க, அந்த ஸ்ட்ரீட் முழுவதையும் சீஷராக்குங்கள். நீங்க ஸ்ட்ரீட்ல இப்ப இல்ல, சர்ச்சில் இருக்கிறதுனால சொல்ல மாட்டீங்க போல, புரியல. நீங்க தோத்துற நாகர்கோவில்ல தானே இருக்கிறீங்க. ஆமா, அல்லேலூயா. நான் சொன்னேன் என்னன்னா, நீங்க இருக்கிற ஸ்ட்ரீட் பெயர் அல்ல ஹவுசிங் போர்டு என்ன காலனி, அந்த காலனி, அந்த ரோடு, அந்த தெரு பெயரை சொல்லி சொல்லுங்க, அந்த தெரு முழுவதையும் சீஷராக்கணும். ஆமென், ஆமென். பாஸ் நானே வந்து உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப சிரமம், இனி நான் சீஷராக்கவா? காலை வேகமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க. கவனிங்க, 2024 ஆண்டுகள் ஆகியும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கவில்லை என்றால், சகல ஜாதிகளும் சீஷராக்கப்படவில்லை என்றால் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நமக்கு சொன்னதை நம்ம சரியா செய்ய ஆரம்பிக்கல. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்ன வந்த ஜியோ சிம் இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. 2024 ஆண்டுகளுக்கு முன்ன
உலக இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்து எனக்காய் உங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் சிந்தி ஆண்டவர் இயேசு சம்பாதித்த ரட்சிப்பின் செய்தி 2024 ஆண்டுகள் ஆகியும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்றடையவில்லை என்றால் ஏன் என்பதை சிந்தித்து நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. புறப்பட்டு போங்கள். என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்க. அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக புறப்படுங்கள். தோத்திரம். நான் வேகமாய் வேகமாய் 3 காரியங்களை குறிப்பிட வேண்டியது இருக்கிறதுனால வேகமாய் போகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை தருவாராக. சில வசனங்களை கூட வாசித்து நினைத்து வேகமாய் கடந்து போகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் கூட்டத்தை நீ என்ன செய்? ஆயத்தப்படுது. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துக்கு 2 பேரும் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆயத்தப்படு. சிஸ்டர் பிரதர் சொல்லுங்க. நீ ஆயத்தப்படு. சொல்லுங்க. உன்னுடனே கூடின உன் கூட்டத்தை என்ன செய்? ஆயத்தப்படுத்து. கவனிங்க. முதல்ல நீ ஆயத்தப்படு. நீ என்ன செய்? ஆயத்தப்படு. இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படு. அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டதுக்கு அப்புறம் நீ என்ன செய்? உன்னுடனே கூடின உன் கூட்டத்தை, உன் குடும்பத்தை, உன் கிராமத்தை, உன் ஜனத்தை, உன் இனத்தை நீ கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு. ஆயத்தப்பட்டதற்கு பின் உன்னுடனே கூடின உன் கூட்டத்தை நீ என்ன செய்? ஆயத்தப்படுத்து. வேகமாய் சில வசனங்களை வாசிங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க. ஆதி சபையில உபத்திரவம் வந்தது. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக கொல்லப்படுகிறான். இரத்த சாட்சியாக மரிக்கிறான். சபையில் உபத்திரவம் வருகிறது. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் தவிர மற்றெல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க? சுவிசேஷத்தின் நிமித்தம் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனா சிதறடிக்கப்பட்டதினால சுவிசேஷம் அழிந்து போகவில்லை. சிதறடிக்கப்பட்டதினால சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். இந்த காலை அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே கட்டளையிட விரும்புகிறார். எங்கெங்கு போகிறோம், யாரை சந்திக்கிறோம், யாரோடு பேசுகிறோம், அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடியதான கிருபையை இந்த காலை விரும்புகிற, வாஞ்சிக்கிற, ஜெபிக்கிற, எதிர்பார்க்கிற உங்கள் மேல் ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சிதறி போனவர்கள், உபத்திரவத்தின் நிமித்தமாய் சிதறடிக்கப்பட்டவர்கள், உபத்திரவத்தின் நிமித்தமாய் சிதறி போனவர்கள், உபத்திரவத்தின் மூலமாய் சிதறடிக்கப்பட்டவர்கள், சிதறடிக்கப்பட்ட இடங்களிலே மௌனமாக இருக்கவில்லை. எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். மந்திரவாதிகள் மனம் திரும்புகிறார்கள். பலத்த அற்புதங்கள் நடைபெறுகிறது. பலத்த கிரியைகள் நடைபெறுகிறது. இயேசுவே சத்திய தெய்வம் என்ற முழக்கம் உண்டாயிற்று. அதன் விளைவாக AD 52 சுவிசேஷம் இந்தியாவிற்கும் வந்தெட்டியது. அல்லேலூயா. முதல் நூற்றாண்டில்
ஆமென், தேவ ஜனத்துக்குள் அப்போஸ்தலர்களுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தின் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதில் இருந்த அந்த வைராக்கியத்தினால சுவிசேஷம் ஆமென் AD 52 இந்தியாவிற்கு வந்தது என்றால், அந்த வைராக்கியம் நமக்குள் உருவானால் இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி நம்முடைய பட்டணம் முழுவதும் சென்றடைவது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி இந்தியா முழுவதும் சென்றடைவதற்கு சொற்ப காலம் போதும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சிதறி போனவர்கள் என்ன செய்கிறாங்க? எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை என்ன செய்கிறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவருடைய நல்ல நாமம் இந்த காலையிலும் மகிமைப்படுவதாக. ஆக ஆமென், அனைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் இயேசு கட்டளையிட்டார். முதல் நூற்றாண்டு சபை அதை நிறைவேற்றினார்கள். சபை சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்றடைந்தது. இந்த காலத்தில் அந்த சுவிசேஷத்தை உலகிற்கு அறிவிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். வாசிங்க வேகமா. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமை. இந்த காலை சொல்லுங்க விசுவாசிகள் எல்லாரும், சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை சொல்வது என் மேல் விழுந்த கடமை. அது என்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற தாமேன் உத்தரவாதம். அது என்மேல் விழுந்த கடமை. ஆமென். சுவிசேஷத்தை சொல்வது என்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவுனிங்க, சில நேரங்களில் ஆண்டவர் மனிதர்களை கொண்டு சிலரை செய்ய பார்க்கிறார். மனிதர்கள் ஆண்டவர் விரும்புகிறது போல அர்ப்பணிப்பதில்லை. சில நேரங்களில் வேத புஸ்தகத்தை அவன் 1-2 காரியங்களை சுட்டி காண்பித்து திரும்பி வருகிறேன். வேத புஸ்தகத்தை திரும்பி பார்த்தா சில மிருகங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லியாச்சுன்னா எவ்வளவு சரியா கீழ்ப்படியுது தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் யோனாவை தூக்கி எங்க போடுறாங்க? கடல்ல போடுறாங்க. ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எதற்கு? யோனாவை விழுங்குவதற்காக. அந்த மீன் எவ்வளவு சரியா செயல்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவுனிங்க, இப்ப ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார், என்ன செய்யணும்? எப்பா, இந்த மீனுக்கு இந்த கப்பலுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி நீ போயிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒருத்தரை தூக்கி உள்ள போடுவாங்க கடல்ல. எங்க வச்சு தூக்கி போட்டாலும் உடனே நீ அவனை என்ன செய்திக்க? விழுங்கிக்க. ஆனா அவன் என்ன செய்யக்கூடாது? கொல்லக்கூடாது. உள்ள பத்திரமா பாதுகாத்துக்க. 3 நாள் தாண்டி அவனை கொண்டு வந்து விட வேண்டிய இடத்துல, சொல்ற இடத்துல நீ என்ன செய்தது? விட்டுரு. அந்த மீன் ஏதாவது மாத்தம் செஞ்சிச்சா? இல்லவே இல்லை. கப்பலை பார்த்து ஃபாலோ பண்ணி போகுது. எப்படா போடுவாங்க, எப்படா போடுவாங்க? போடலையே. இப்போ கடல் கொந்தளிக்குது, தளவாடங்களை தூக்கி போடுறாங்க. இதுவா இல்ல. இப்ப மீன் பின்னாடி போயிட்டே இருக்கு. குறிக்கப்பட்ட அந்த யோனாவை போடுறது வர கவனிங்க. இந்த பகுதியில் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்து நிறைவேற்றுவதில் அது எவ்வளவு கண்ணியமாய் இருக்கிறது என்றால், அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர்
ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்து நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக, எவ்வளவு உத்தரவாதம் உள்ளவர்களாக, எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கவனித்து பாருங்கள். மீனை விட விசேஷித்தவங்க மட்டும் இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லவங்க நீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாருன்னா அது அப்படியே செஞ்சு முடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுறதுக்கு முன்ன நீ 3 தடவை என்ன செய்யப்பா? மறுதலிப்பான். கவனிங்க, அந்த சேவல் அந்த ஆமென் மனிதனை உணர்த்துவதற்காக சேவல் இப்ப என்ன செய்யுது? கூவுது. அது கூவ 3 தரம் கூவ, ஆமென், இவன் உணர்கிறான். சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடி 3 தரம் என்ன செய்வாய்? மறுதலிப்பாய். மறுதலித்தவன் உணர்வடைவதற்கு அந்த சேவல் கூவுகிறது. கவனிங்கள் பிரியமானவர்கள், இது எத்தனையோ நிகழ்வுகளை, எத்தனையோ மிருகங்களை, எத்தனையோ பறவைகளை வேதத்தில் சுட்டி காண்பிக்க முடியும். ஒன்றை மட்டும் சுட்டி காண்பித்து இந்த வார்த்தைக்கு திரும்பி வருகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை ஆமென் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது ஆமென் அதிகாரம். அங்கே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தெளிவாக நானே சொல்லி போகிறேன். நாம் அறிவோம், நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது. பூமியில் இருந்த சகல மனிதர்களும் அழிந்தார்கள். நோவாவின் குடும்பம் மட்டும் பேழையில காக்கப்பட்டது. பேழையில காக்கப்படுவதற்கென்று தேவன் அனுமதித்திருந்த மிருகங்கள், பறவைகள் எல்லாம் பேழையில் காக்கப்பட்டது. பேழைக்குள் இருந்தது தவிர எல்லாம் அழிக்கப்பட்டது. இப்போ பேழைக்குள் இருக்கிற நோவாவுக்கு வெளியே இருக்கிற எந்த செய்தியும் அறிய முடியல. நோவாவுக்கு பேழைக்குள்ள இருக்கிறான். பேழையின் கதவை கர்த்தர் பூட்டிட்டாரு. இப்போ ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது? அறிய மாட்டேங்குது. பேழை அப்படியே ஜலப்பிரளயம் வந்தது, பேழை உயர்ந்தது. இப்போ பூமியின் நிலைகளை அறிவதற்காக நோவா என்ன பண்றாருன்னா ஒரு காக்காவை அனுப்புறாரு. முதல்ல எதை அனுப்புறாரு? காகத்தை அனுப்புகிறார். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த காகம் என்ன செய்கிறதுன்னா அப்படியே வெளியே போயிட்டு போகும் வரும், போகும் வரும், போக்குவரத்து. சில விசுவாசிகள் காக்கா விசுவாசியா இருப்பாங்க. பொருள் என்னன்னா போக்கும் வரத்தும். ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, போவாங்க. வெள்ளிக்கிழமை வருவாங்க, போவாங்க. போக்கும் வரத்தும் தான். ஜலம் வடிந்து போகிறது வர காகம் போக்கும் வரத்துமாகவே இருந்தது. காக்கா எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க காக்கா அல்லாததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நோவா பார்க்கிற இந்த காகத்தை கொண்டு பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஒரு புறாவை அனுப்புறாரு. நோவா எதை அனுப்புறாரு? புறாவை. அது அப்படி போகுது. எங்கேயுமே கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் இல்லாம இன்னி வெளியே அலைஞ்சிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நோவா விட்டு திரும்பி வருது. கரத்தை நீட்டி பிடித்து கொள்கிறார். பாஸ்டர் போனோம், ஒன்றும் செய்ய முடியல பாஸ்டர், தோத்துறோம், திரும்ப வந்திருக்கிறோம். அப்படியாகலும் தண்டி. ஆனா காக்கா அதுவும் செய்யலையே. போக்கும் வரத்து. எதற்குடா ஒண்ணு அனுப்பினேன்? பூமி எப்படி இருக்குன்னு நான் அறியணும். அதற்காகத்தான் ஒண்ணு அனுப்பினேன். நீ போய் பார்த்து நற்செய்தி சொல்லி கொண்டு வர வேண்டியவன். போக்குவரத்துமா இருக்கிற ஒன்னு அனுப்பி பிரயோஜனம் இல்லை என்று நோவா வருத்தப்பட்டு இப்பொழுது புறாவை அனுப்புகிறான். புறா போயிட்டு திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்த புறாவை பிடிச்சிட்டு மீண்டும் 7 நாள் தாண்டி அந்த புறாவை அனுப்புறாரு. இப்ப புறா போயிட்டு முன் வந்தது போல வரல, ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருகிறது. அந்த ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்த
புறாவினிடத்திலிருந்து அந்த நோவா ஒரு செய்தியை புரிந்து கொண்டான். ஜலம் வடிந்து இலைகள் காணக்கூடிய அளவிற்கு பூமி மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற நற்செய்தியை நோவா அறிந்து கொண்டான். அந்த புறா நோவாவுக்கு வெளியே இருந்த செய்தியை சரியாய் பேழைக்குள் கொண்டு வந்தது. கரங்களை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, புறாக்கள் எல்லாம் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. புறாக்கள் ஹல்லேலூயா. காக்கா எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென். காக்கா யாரும் இல்லை, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் புறாக்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புறா, ஆமென். புறா எதை செய்தது? பேழைக்குள் இருந்த நோவாவுக்கு வெளியே இருந்த ஆமென் அந்த தேசத்தின் அந்த ஜலப்பிரளயத்தின் செய்தியை கொண்டு வந்தது போல இந்த காலை வேகமாய் வேதத்தில் இருந்து ஒன்றை சுட்டி காண்பிக்கிறேன். ஆம், கர்த்தருடைய நல்ல நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. ஆமென். எத்தியோப்பிய ராஜஸ்திரி கந்தாக ஆமென் மந்திரியை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த மந்திரி எருசலேமுக்கு சென்று பணிந்து கொண்டு வருகிற யாத்திரையிலே ரதத்தில் உட்கார்ந்து அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். வாசிக்கிறதன் பொருள் அவனுக்கு தெரியாதிருக்கிற சந்தர்ப்பத்திலே அவன் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை அந்த மார்க்கமாய் போக சொல்லுகிறார். ரதத்தோடு அவன் இணைந்து கொள்ளுகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பு அந்த ரதத்தோடு இணைந்து மந்திரியோடு பேசி அவன் வாசிக்கிறதன் பொருள் என்ன உமக்கு தெரியுமா? அதை ஒருவன் எனக்கு சொல்லாமல் இருந்தால் எப்படி தெரியும் என்று அந்த சம்பாஷணையை வாசிக்கிறோம். அந்த பகுதியின் கடைசியில அந்த மந்திரி ஞான ஸ்நானம் பெறுவதற்கென்று அந்த மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த காலை சொல்லுகிறேன் அன்பு தேவனுடையவர்களே, ஆமென். சத்திய சுவிசேஷத்தின் செய்தியை, அற்புதராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியை, இயேசுவே உலக இரட்சகர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு சமாதானம் தருகிறவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு ஆமென் மனிதனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல தெய்வம். நற்செய்தியை அறியாமல் தினம் எத்தனையோ ஆயிரங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. தினம் எத்தனையோ ஆயிரங்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தினம் எத்தனையோ ஆயிரங்கள் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த புறாவை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறு கைப்பிரதி எத்தனையோ மனிதர்களை மறுரூபப்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு மனிதர் சாமேன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். அவர்கள் குடி வரிக்கு அடிமைப்பட்டவர்கள், போதைக்கு அடிமைப்பட்டவர்கள், சொத்துக்களை இழந்து சமாதானத்தை இழந்து தற்கொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கைப்பிரதி அவர் கரத்திலே கிடைத்திருக்கிறது. தன் கரத்திலே கிடைத்த கைப்பிரதியை வாசித்தார். இயேசு சமாதானம் தருகிற தெய்வம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. சுருக்கமான வார்த்தைகள். அந்த கைப்பிரதியை வாசித்த அவர்களுக்குள் ஒரு கேள்வி, சமாதானம் இல்லை, தற்கொலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், சமாதானம் தருகிறவர் ஒருவர் இருக்கிறாரோ? அப்படியானால் நான் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும்? அந்த இயேசுவை தேடலாமே என்று அவர் இயேசுவை தேட ஆரம்பித்தார். ஹைந்தவ பின்னணியத்தை சேர்ந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு சமாதானத்தை கொடுத்தார். அவரே இரட்சகர் என்பதை அந்த மனிதன் அறிந்து கொண்டான். இயேசுவின் பிள்ளையாக மாற்றப்பட்டான். குடும்பமாய் கர்த்தரை அறிந்தார்கள். இன்றைக்கு வேலையோடு சேர்ந்து பகுதி நேரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கைப்பிரதி, ஆமென், ஒரு கைப்பிரதி. இந்த காலையில் சொல்றேன்,
நம்ம மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியற்றவர்களாக நம்முடைய தெருக்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சமாதானத்தை இழந்து நம்முடைய சுற்றுவட்டங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நிம்மதியை இழந்து எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்னால் முடியாது, நான் சொன்ன யார் கேட்க போறா, நம்ம சொல்றதுனால பிரயோஜனம் உண்டோ? பல கேள்விகள் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் இந்த காலை உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை கொண்டு ஆண்டவர் சிலரை சந்திக்க போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் சில குடும்பங்களுக்குள் ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். புறாவை போல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு கைப்பிரதி, நீங்க இருக்கிற தெருக்களில் இயேசுவே நல்லவர், வேண்டாம், இயேசு நல்லவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு சமாதானம் தருகிறவர், வாய் திறந்து சொல்ல ஆரம்பிப்பீங்களா? உங்க மூலம் ஆண்டவர் மகிமைப்பட ஆரம்பிப்பா. வாய் திறந்து சொல்ல ஆரம்பிப்பீங்களா? உங்க மூலம் பரலோகம் சந்தோஷிக்கும். வாய் திறந்து சொல்ல ஆரம்பிப்பீங்களா? உங்க மூலமாய் சிலர் சந்திக்கப்படுவார்கள். சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 15வது வார்த்தை. ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 15வது வார்த்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் இயன்ற மட்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆமென். சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம், ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை சொல்லுகிறேன், நீங்க குடியிருக்கிற தெருவில், குடியிருக்கிற பகுதியில், ஆமென், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிப்பீங்கன்னா ஆண்டவர் இயேசு நம்மை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். வேலை பார்க்கிற இடத்துல இயேசுவை அறிவிக்க ஆரம்பிப்பீங்கன்னா ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். படிக்கிற கல்லூரியில் இயேசுவை அறிவிக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த காலை கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம ஆயத்தமாகணும். வேகமாய், நேரத்தின் சுருக்கத்தினால வேகமாய் கடந்து வருகிறேன். ஆமென். நாம குடியிருக்கிற பகுதியில், குடியிருக்கிற இடத்துல, வசிக்கிற கிராமத்தில் இயேசுவை அறிவித்து சிலரை இயேசுவுக்கு நேராக நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய தாய் தகப்பனெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் சொல்லுவாங்க, நான் சில இந்த மரண அடக்க ஆராதனைகள் நடத்தும் போது சில இடங்கள்ல சாட்சிக்கு நேரம் கொடுப்பாங்க. எதுக்கு நேரம் கொடுப்பாங்க? சாட்சிக்கு. கேட்டுறீங்க தானே? ஆமா. என்ன சாட்சி சொல்லுவாங்க? இறந்து கிடக்கிறவரை பற்றி நல்ல வார்த்தைகள் சாட்சி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல போகும்போது நானே யோசிச்சிருக்கிறேன், ஆண்டவரே இவங்களை பற்றி சொல்றது போல 4 நல்ல சாட்சி சொல்ல நமக்கு இருக்கா என்னெல்லாம் யோசிச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் சில இடத்துல சொல்லுவாங்க. ஒருத்தர் தோத்திரம் ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், ஏன் அடக்க ஆராதனை பாஸ்டர் தான் நடத்தணும் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏமா அப்படி சொல்றீங்கன்னு. சொன்னாங்க, அப்பதான் பாஸ்டர் என்னை பற்றி நல்ல காரியம் 4 சொல்லணும்னா பாஸ்டருக்கு தான் தெரியும். பாருங்க, என்ன எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவன் தோத்திரம் மரித்தாலும் அவங்கள பற்றி 4 நல்ல காரியம் என்ன செய்யணும்? சொல்லணும். தப்பில்லை, தப்பில்லை. அப்ப பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, ஆமென், இவர்கள் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், இது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய் அப்படின்னு எல்லாம் சொல்றது கேட்டு இருக்கிறேன். இந்த காலை உங்களுக்கு நான் கேட்கிறேன், ஒருவேளை தோத்திரம்
ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஒன்றை நாம் சந்திக்கும் போது 4 பேர் வந்து என்னை பற்றி அப்படி நல்ல சாட்சி சொல்லுவாங்கன்னா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. ஆமா, 4 பேரை ரட்சிப்பில் நடத்தி இருந்தா தானே அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன ரட்சிப்பில் நடத்தின அக்கா இவங்க, என்ன ரட்சிப்பில் நடத்தின அண்ணன் இவங்க, எனக்கு இயேசுவை சொன்ன அம்மா இவங்க. நம்மளே யாருக்கும் சொல்லலையே, நம்மளை பத்தி யாரு வந்து என்ன சொல்ல. இந்த காலை சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாறணும். நீங்க குடியிருக்கிற இடத்துல இயேசுவை அறிவித்து சொல்ற வாழ்நாள்ல இயேசுவை அறிவித்து ஆமென் கிறிஸ்துவுக்கு நேராக அவங்களை நடத்தி உங்களோடு ஆலயத்தில் கொண்டு வரணும். இப்ப சொல்லுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நான் வேகமாக வருகிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு முறை நான் சிறுவனா இருக்கும்போது, தம்பி போல சிறுவனா இருக்கும்போது எங்க சபையில் உற்சாகப்படுத்தினாங்க. இந்த தம்பியை போல இருக்கும்போது என்னன்னா, எங்க பிரான்ச் சண்டே ஸ்கூலுக்கு 10 பிள்ளைகளை கொண்டு வர்றவங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும். பிரான்ச் சண்டே ஸ்கூலுக்கு 10 பிள்ளைகளை கொண்டு வர்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாக்லேட் கிடைக்கும். அப்போ சாக்லேட் கிடைக்குதோ இல்லையோ செகண்ட் மேட்டர். அந்த சண்டே ஸ்கூல்ல போய் 10 பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கைதட்டு வாங்கணும். அதுல ஒரு சந்தோஷம். நான் ஒரு நாள் தீர்மானம் பண்ணேன், 10 பிள்ளைகளை கொண்டு வர முடியுமா? சிரமந்தான், சண்டே ஸ்கூல் ஊர்வலம் போல இருக்கும். நான் யோசித்தேன், 10 பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கு என்ன. அப்படியே ஜோமணி கர்த்தர் ஒரு குடும்பத்தை காண்பித்தார். அந்த குடும்பத்தில் 5 பிள்ளைகள். நம்ம டார்கெட் 50% கிளியர் ஆச்சு. நேரா அந்த வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் போனா 5 பிள்ளைகள், 4 ஆம்பளை 1 பொம்பளை. எப்படி இந்த 5ஐயும் தூக்குறது பார்த்தேன். ஒரு அரை மணி நேரம் அவங்களோட போய் கொஞ்சம் விளையாண்டு, மூத்தவன் கொஞ்சம் ஏன் ஸ்டேஜுக்கு இருப்பான், அவனை முதல்ல நான் ஒன்று சரிபடுத்தி சண்டே ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு அவனை கரெக்ட் பண்ணி, அவனை வச்சு மீதி 4 கரெக்ட் பண்ணி, வீட்டில் பெர்மிஷன் வேற அதுவும் வாங்கி 5 கூப்பிட்டு ஒரு சின்ன ஊர்வலத்தை ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு நாள்ல முடியல, சில வாரங்களா முயற்சி பண்ணி இப்ப எத்தனை வந்து 5 5 + 1 6 சின்ன ஒரு ஊர்வலம். இப்படி இந்த ஊர்வலம் வர்ற நேரத்தில் அந்த தம்பியினுடைய சித்தப்பா வீடு அங்க 2 பேர். இவங்களை கொண்டு விட்டு இவங்களை வச்சே அவங்கள கூப்பிட்டேன், இவங்களை வச்சு அவங்கள கூப்பிட்டேன். வாரீங்களாடான்னு அவங்க கூப்பிட்டேன். நம்ம கூப்பிட்டா தான் அவன் வரமாட்டான். இவங்க கூப்பிட்ட உடனே குதிச்சு வந்துட்டான். இப்போ 5 + 2 எத்தனை ஆச்சு? 7 + 1 8. 8ஆ போனால் ஒரு சின்ன ஊர்வலமாக போய் சண்டே ஸ்கூலில் நிற்கிறேன். தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாஸ்டர் கேட்குறாரு, யார் இவங்களை கொண்டு வந்தா? நான் தான் கொண்டு வந்தேன். 5 + 2 7 + 1 8 10 வேணும். இப்போ 8ஆ போய் நிற்கிறேன். ஒரு கைதட்டும் 8க்கு சாக்லேட்டும் கிடைச்சி. 10க்கு தான் சாக்லேட் தருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் 8க்கே சாக்லேட் கொடுத்தாங்க. ஆமென். கிருபையால இன்னைக்கு அவங்க கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறார்கள். அந்த தம்பிமாரெல்லாம் இப்போ எங்கே வச்சு என்னை கண்டாலும் ரொம்ப கனம் பண்ணுவாங்க. அண்ணேன்னு கூப்பிடுவாங்க, இப்போ பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, ரொம்ப கனம் பண்ணுவாங்க. காரணம், அவர்களை ஆமென் ஞாயிறு பள்ளிக்கு அழைத்து செல்லும்படி நான் பட்ட பிரயாசம் அவ்வளவு. சொல்லுங்க அல்லேலூயா. சில பேரை வந்து கூப்பிட்ட வந்துருவாங்க, இயேசுவை அறிவிக்கலாம். ஆனா சில பேரை இயேசுவிட்ட எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? தூக்கி சுமந்தே கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஆமா. கூப்பிட்டு வர வேண்டியதை கூப்பிட்டு வரலாம், சுமந்து வர வேண்டியதை சுமந்து வரலாம். ஒன்ன சொல்றேன், எப்படி ஆகிலும் இயேசுவை அறிவித்து சிலரை சுமந்தாகிலும் தேவ அன்பிலே கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். சுமந்தாகிலும் தேவ சபைக்குள்ள நீங்க கொண்டு வந்தாச்சுன்னா மீதி செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார்.
அப்ப அடுத்த வாரத்திலிருந்து கொண்டு வாரீங்களா சுமந்து வாரீங்களோ தெரியாது, புது புது ஆத்துமாக்களை நீங்க சபையில கொண்டு வரணும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் அபிஷேகித்தவர் பிள்ளைகளாக வைத்திருப்பதன் நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இங்க எத்தனை சர்வீஸ்? 2 சர்வீஸ் இருக்கு. ஆமென். எத்தனை சர்வீஸ் உண்டு? 2 சபை ஆராதனை சர்வீஸ் நடக்கு. இன்னைக்கு ஒரே சர்வீஸ் நடக்கு. 2025 இந்த 2 சர்வீஸ் 4 சர்வீஸா மாறணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென் சொன்னா போதாது, செயல்படணும். ஆமென். வாஞ்சிக்கிறவங்க மட்டும் கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, 2 சர்வீஸ் 4 சர்வீஸா மாறணும். அப்ப சில பேர் யோசிக்கிறான், பரவாயில்ல பாஸ்டர் 4 சர்வீஸா மாத்தினாலும் நாங்க 4லையும் வந்து உட்கார்ந்துக்கிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவத. பரவாயில்ல பாஸ்டருக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். 4 சர்வீஸா நடந்து நம்ம 4 பேரா பிரிஞ்சு நம்ம 4 சர்வீஸா பிரிஞ்சு வந்தா போதுமே? இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு சர்வீஸிலும் ஆலயம் நிரம்பி கவிந்து ஒழுகக்கூடிய நிலையில ஜனங்களால் நிரப்பப்பட்டு 2 சர்வீஸ் என்பது 4 சர்வீஸாக மாறுதலை கொண்டு வர ஆமென் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் ஆமென் ஆமென் சரியா நேரத்தை சுருக்குகிறேன். நான் வரும்போது நாகர்கோவில் இந்த கலெக்டரேட் பக்கம் வந்து ரைட் சைடு திரும்பி வந்தேன். ரோடு வேலை ஆனதுனால அப்படி வர முடியாதுன்னு வாகனத்தை திருப்பி விட்டாங்க. திருப்பி விட்டு நான் தெரியாத ஒரு ரூட்ல ஏற்றி விட்டாங்க. அப்போ பல முறை வந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை டைரக்ட் பண்ண அந்த ரூட்ல நான் ரூட் மாறிட்டேன். அவ புன்னை நகர் போகணும்னு மேப் போட்டு மேப் இன்னொரு இடத்துல கொண்டு விட்டுச்சு. கொஞ்சம் சுற்றித்தான் வந்தேன். அதனால தான் 10 நிமிஷம் தாமதித்தது, லேட் ஆனது. வரும்போது பார்த்தேன் ஆமென் தோத்துறோம் அந்த கிராமங்கள் அந்த தெருக்களில் நாம கர்த்தர் ஆராதிக்க வந்த ஆலயத்துக்குள் இருக்கும் போது அந்த தெருக்களில் ஜனங்கள் ஆலயத்துக்கு போகாம தெருக்களில் பல காரியங்களுக்குள் ஈடுபட்டு இருக்கிற எத்தனையோ ஆயிரங்கள் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிற இந்த நாளிலிருந்து சுவிசேஷத்தோடு சுவிசேஷவுமாய் தெரு தெருவாய் நீங்க போகணும். சபையின் விசுவாச பிள்ளைகள் இணைந்து போதகரோடு சேர்ந்து ஜெபித்து ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு இயேசுவை அறியாத வீடுகளுக்கு இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவை இரட்சகர் என்று சொல்லணும். தெரு தெருவாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் ஏறணும், இயேசுவை சொல்லணும், ஜெபிக்கணும். யாரே? நீங்க. ஆமென். ஆத்துமாக்களை சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்கள் ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு வாரத்திலையும் சபையில புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அடுத்த வருடத்துக்குள்ள 4 சர்வீஸா மாறணும். இப்ப சொல்றேன், ஒரு வருடத்தில் ஒரு நபரை ஆகிலும் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி ஆலயத்தில் கூட்டிட்டு வர விரும்புகிறேன் பாஸ்டர். எனக்கு அதுக்குள்ள விசேஷித்த கிருபை ஆண்டவர் தர ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும் இப்போ கை தூக்கி காண்பீங்க. தோத்துறோம். உங்கள் கை தான் கர்த்தருக்கு தேவை. ஆமென். உங்கள் கரத்தை ஆணிகள் கடாவப்பட்ட கரம் நீட்டி அவர் தொடுவார். உங்க கரத்தின் மேல விசேஷித்த ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். உங்க கரங்கள் அவர் பிடித்துக் கொள்வார். தாத்து போடுங்க. இந்த காலையில் விசேஷித்த விதமாய் ஜெபிக்க போகிறேன். சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆத்துமாக்களை சபைக்கு அழைத்து வாருங்கள். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாய் வருகிறேன். ஆமென். கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
வாசித்த வார்த்தையில் உங்கள் சிந்தனைகளை திரும்ப கொண்டு வருகிறேன். ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இரண்டாவதாக இந்த காலை சொல்லுகிறேன், ஆவியில் அனலாயிருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாயிருங்கள், ஜெப ஜீவியத்தில் அனலாயிருங்கள், பரிசுத்த வாழ்வில் அனலாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் அனலாயிருக்க வேண்டும். நீங்கள் ஆவியில் அனலாயிருப்பீர்களேயாக உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவோ வாய்க்கவே வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். நீங்க ஆவியில மட்டும் அனலாய் இருந்தால் போதும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மாந்திரிக வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பில்லி சூனிய வல்லமைகள், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகள், மனிதர்களின் கிரியைகள், பலவிதமான தந்திரங்கள், பலவிதமான ரோக சாப வல்லமைகள் எதுவோ உங்களை கீழ்ப்படுத்துவது இல்லை. ஆவியில் அனலாய் இருக்கிற தேவ ஜனங்கள் சகலத்தையும் கீழ்ப்படுத்தி வெற்றி மேல் வெற்றியை சுதந்தரிப்பார்கள், ஜெயத்தை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருங்களோடு இருக்கிறார். ஆவியில் எப்படி இருங்க? அனலாய் இருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். தோத்திரம். ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு சின்ன நொண்டி குதிரை இருந்தது. ஒரு தேவ மனிதனுக்கு என்ன இருந்தது? ஒரு நொண்டி குதிரை. குதிரை பார்த்திருக்கிறீங்களா? வேகமாய் சுருக்குகிறேன். குதிரை. ஆமென், தோத்திரம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நொண்டி குதிரை. எல்லாரும் அந்த நொண்டி குதிரையில் இந்த தேவ மனிதன் போவதை பார்த்து பொறாமை கொள்ள, ஆமென், ஒரு நாள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு திட்டம் பண்ணினார்கள். இந்த நொண்டி குதிரையையும் இந்த மனிதனையும் நாம ஒரு வழி கட்டி ஆகணும், ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு திட்டம் பண்ணி இந்த நொண்டி குதிரைய, ஆமென், இந்த நொண்டி குதிரையில போகிற தேவ மனிதனை அழிப்பதற்கென்று அவர்கள் திட்டம் பண்ணி ஒரு நாள் இரவு அந்த தேவ மனிதன் நொண்டி குதிரையில வருகிறத பார்த்து வருகிற பாதையில் ஒரு நல்ல குண்டை வெட்டி அதை மறைச்சு போட்டு அவர்கள் காத்திருந்தார்கள். இப்ப நொண்டி குதிரையில தேவ மனிதன் வருகிறார். நொண்டி குதிரையில தேவ மனிதன் வந்து குதிரை இப்ப எங்க ஆச்சு? குண்டுக்குள்ள விழுந்து போச்சு. அப்ப எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வந்த நேரத்தில் இவர் நினைத்தா எல்லாருமா நம்ம காப்பாத்த வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஐயா இந்த குண்டுல என் குதிரை அகப்பட்டுச்சு, எல்லாருமா சேர்ந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன இவங்க சொல்றாங்க, உங்களை உன்னை காப்பாத்துறதுக்காக, ஒரு குதிரையை காப்பாத்துறதுக்காக நாங்க வரல. நீ குதிரையை காப்பாத்தி மேல கொண்டு போ, இல்லாத பட்சத்தில் இந்த குதிரையை இதே குண்டுல மண்ணை வெட்டி போட்டு நாங்க மூட போறோம் அப்படின்னு இவனை பார்த்து சொல்ல, இந்த தேவ மனிதனுக்கு வேதனையாயிருந்தது. தன்னால் தனித்து இந்த குதிரையை காப்பாற்ற முடியாது. அவர் நேராய் வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்ற அந்த தேவ மனிதன் அவன் அறை கதவை பூட்டி முள்ளங்காலில் நின்று கர்த்தரோடு கதற ஆரம்பித்தார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ மனிதன், ஆவியில் அனலான தேவ மனிதன் கதற ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிகிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த குதிரை இப்பொழுது குழியிலே அகப்பட்டிருக்கிறது. எதிரிகள் மண்வெட்டி மூட போகிறார்கள். ஆண்டவரால காப்பாற்ற முடியும், ஆண்டவரால காப்பாற்ற முடியும். ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாரும் பார்வையிட்டுக் கொண்டிருந்து தீர்மானத்துக்கு வந்தாங்க, அவனால காப்பாற்ற முடியாது, நம்ம திட்டம் நிறைவேறுகிறது, மண்ணை வெட்டி போட்டு குதிரைய இப்பொழுது மூடுகிறலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மண் வெட்டி அந்த மண்ணை வெட்டி அந்த குழியில போட ஆரம்பிச்சாங்க. இப்ப குழியில மண்ணு விழுது. இவங்க வேகமா வெட்டி போடுறாங்க. மண்ணு விழுகிற நேரத்தில் உள்ள இருக்கிறது நாய் அல்ல, நரி அல்ல,
உள்ள இருக்கிறது குதிரை. அது நொண்டியா இருந்தாலும் குதிரை அது அப்படியே குதிக்க ஆரம்பிச்சு மண்ணுக்கு மேல வந்துச்சு. திரும்பவும் வேகமாக மண்ணை வெட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. மண்ணை வெட்டி போட ஆரம்பிச்சு மண்ணு விழ 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 குதிரை மீண்டும் ஒரு குதியல் மேல வந்துச்சு. மீண்டும் வேகமாக நம்ம நினைக்கிறது போல அல்ல, ஏதோ விபரீதம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி வேகமாய் மண்ணை வெட்டி போட்டாங்க. எவ்வளவு வேகமாய் மண்ணை வெட்டி போட்டாங்களோ அவ்வளவு வேகமாய் குதிரை இப்பொழுது மேல வந்துச்சு. கவனிங்க, யார் குழிய வெட்டினாங்களோ யார் அழிக்க பார்த்தாங்களோ அவங்களே குதிரையை மேல தூக்கி விட்டாங்க. இப்போ தேவ மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தன் வீட்டுக்கு முன்னே குதிரையின் சப்தம் கேட்கிறது. வெளியே வந்து கதவை திறந்து பார்க்கிறான். எந்த குதிரை தன்னால் காப்பாற்ற முடியாது, அவர்களால் அழிக்கப்பட்டு விடும் என்று கருதினானோ அந்த குதிரை தன் வீட்டுக்கு முன்னே வந்து நிற்கிறது. இந்த காலை கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், பலவிதமான சவால்கள் வாழ்க்கைக்கு எதிராய் தலை உயரலாம். பலவிதமான பிரச்சனைகள் குடும்பத்துக்கு எதிரே தலை உயரலாம். ஆவியில் அனலாய் தேவ பாதத்தில் முழங்காலில் நிற்பீர்களே ஆகில். பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்து, பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கட்டளையிட்டு உங்களை குடும்பத்தை விடுவிக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த, கனம் பண்ண நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவியில எப்படி இருங்க? அனலாயிருங்க. மூன்றாவது, அசதியாயிராம என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாயிருங்க. இது கடைசி காலம், இது கடைசி காலம். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆமென். அசதியாயிராம என்ன செய்யுங்க? நீங்க ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவியில அனலாயிருங்க. அசதியாயிராம ஜாக்கிரதையாயிருங்க. விசுவாச வாழ்வை காத்துக்கொள்ள, விசுவாச ஜீவியத்தில் நிலைநிற்க, பரிசுத்த வாழ்வில் நிலைநிற்க, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த காலை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. இருக்கிற இடங்களில் அனைவரும் எழுப்பி நிற்கலாம், இருக்கிற இடங்களிலே அனைவரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலையில் ஒரு மனிதனுடைய வார்த்தையை அல்ல, தேவ சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை தேவனுடைய பாதத்தில் எழும்பி நிற்கிற தேவனுடையவர்கள் அப்படியே கர்த்தருக்கு தந்த வார்த்தைகளுக்கு முன்னே உங்களை அர்ப்பணித்து சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்களின் 4வது நாள் காலை பரிசுத்த சபையிலே ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். கடந்த 3 நாட்களாய் கர்த்தருங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 4வது நாள் காலையிலும் கர்த்தருங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்ட வார்த்தையின்படி நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறேன். என் சபையோடு இணைந்து, ஊழியரோடு இணைந்து ஆண்டவர் தந்திருக்கிற ஆயுசின் நாட்களில் அநேகரை தேவனுக்கு நேராக வழிநடத்துகிற ஒரு பாத்திரமா நான் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் தருகிற நேரங்களில், ஊழியர் தருகிற திட்டங்களின்படி சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை சபைக்கு நேராய், தேவனுக்கு நேராக வழிநடத்த விரும்புகிறேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரங்களை உன்னதத்துக்கு நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தொடர்ந்து பயந்தவர்களாக, நடுங்கினவர்களாக, கலங்கினவர்களாக அறை வீட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அதுவரை பயந்தவர்களாக, கலங்கினவர்களாக, நடுங்கினவர்களாக இருந்தவர்கள் தைரியத்தோடு இப்பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், இயேசுவே உலக இரட்சகர், இயேசுவே ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். இயேசுவை அறிவிக்கக்கூடிய தைரியம், இயேசுவை அறிவிக்கக்கூடிய பலன், இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஞானம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த காலையில பல நேரத்தில் விருப்பம் இருக்கு, ஆனா அதை செய்ய முடியல. இயேசுவை சொல்லணுங்கிற விருப்பம் இருக்கு, அதற்கு என்னால முடியுமா, எனக்கு ஞானம் உண்டா, நான் சொன்னா ஏத்துக்கொள்வாங்களே என்கிற ஒரு கலக்கம். அவைகளை மாற்றி ஒரு பலனை கர்த்தர் உங்கள் மேல் கட்டளையிட போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தவர்களில் இந்த தேவ பலன் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இந்த கரங்களை உயர்த்தினவர்கள் அப்படியே முன்னாடி வாருங்க. உங்களுக்காக ஒரு விசை ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தினவர்கள், ஆமென், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கரங்களை உயர்த்தினவர்கள் அந்த தேவ பலனால் நிரப்பப்படுவதற்கு முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதான் ஜெபிக்க போறோம். தைரியமா முன்னாடி வாங்க, வெட்கப்படாம வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விசேஷித்த கிருபை உங்கள் மேல் கட்டளையிடுவார். ஆண்கள் இந்த பகுதியில் முன்னாடி வாங்க, பெண்கள் இந்த பகுதியில் வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்தில் அந்த விசேஷித்த கிருபை, அந்த விசேஷித்த தேவ பலன், அந்த விசேஷித்த தேவ பலன், ஓ விசேஷித்த ஞானம், தேவ ஞானம் பின்னாடி வரலாமே. நம்ம இணைந்து அறிவித்து எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து
காத்து கொண்டே கர்த்தர் தம்முடைய பலனை உங்கள் மேல் இந்த காலை கட்டளையிட போகிறார். ஆமென். முன்னாடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த காலையில ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அப்பா இயேசுவை அறிவிக்கிற, அவன் இயேசுவை அறிவிக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். உம்மை அறிவிப்பதற்குரிய விசேஷித்த கிருபை, விசேஷித்த தேவ பல, தேவ ஞானம், தேவ அபிஷேகத்தை எனக்கு தாரு. கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி அந்நிய பாஷையில துதிங்க. அவன் பின்னாடி நிற்கிற தேவ சபை கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். ரிமன ஹரஹமன துரபஹலக துனியா அல்கனா ஜகன ஹரஹதன மனஹ துனியே ரிமல் கமன ஹரஹதுனி அம்தனே உடவஹலக துனி அம்தன ரிமல ஹரஹதுன ரபோஷே ரிக்கா ரகதனா ஜகாதனா ரகத்துனே அல்கேமனாதினி ரிமா பௌஷே அல்கம் சுரமஹனஹ துனி அம்தனே. இயேசுவை அறிவிக்கக்கூடிய தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ பலன், தேவ பலன், தேவ அபிஷேகம் இவர்கள் மேல் கர்த்தர் பகருவீராக, இவர்கள் மேல் கர்த்தர் பகருவீராக, இவர்கள் மேல் கர்த்தர் பகருவீராக. அநேகம் ஆயிரங்களை நீதிக்கு உட்படுத்துகிற ஆயுதங்களாக, அநேகம் ஆயிரங்களை நீதிக்கு உட்படுத்துகிற ஆயுதங்களாக கர்த்தர் இவர்களை பயன்படுத்து. ஆமென், 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 ஆமென். உங்க நாம மகிமைக்கென்று பயன்படக்கூடிய தேவ ஆமென் கிருபை இவர்கள் மேல் பகருவீராக. ஆமென், ஆமென், ஆமென். துதிக்கிற சிலரை கர்த்தர் நிரப்புகிறார், துதிக்கிற சிலரை கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு உன்னத அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், ஒரு உன்னத வல்லமையினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், உன்னத பலத்தினால இடை கட்டுகிறார். பலத்தின் மேல பல, கிருபை மேல கிருபை, மகிமை மேல மகிமை. அஜகா நகதா ரமணா ஜிகனா அரகா ஜக நகதன உடமா ரகடே அடகக்கம நகதன உடம சந்தன விக்கா ரகதன உடமா ஹரஹதுனால. கிருபை வரங்கள், ஆமென், கிருபை வரங்கள், கிருபை வரங்களால நிரப்புங்கப்பா, கிருபை வரங்களால நிரப்புங்க, கிருபை வரங்களால நிரப்புங்க, கிருபை வரங்களால நிரப்புங்க. ஆமென், ஆமென், ஆமென். பயங்கள் விலகுவதாக, பயங்கள் விலகுவதாக, ஆமென். வெட்கங்கள் விலகுவதாக, வெட்கங்கள் விலகுவதாக, வெட்கங்கள் விலகுவதாக. தைரியம் உண்டாவதாக, தைரியம் உண்டாவதாக. தேவ ஞானத்தை கொடுங்க, தேவ ஞானத்தை கொடுங்க. ஓ சகஜக ரகதன உடமா ரகதன அல்கா ரகதுன மௌஷபரான அந்தா ரகதன உடமா ரகதன உடமல கதுன ஓரி கமனக ஜானக ரகதன உடம ரகதுன ரீகா ரகதன கதுரி மனகதன உடமஷே. ஆமென், 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 ஆமென். பின்னாடி நிற்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். ஒரு விசேஷித்த தேவ பல, ஒரு விசேஷித்த தேவ மகிமை, ஒரு விசேஷித்த தேவ வல்லமை. ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இந்த காலை ஆண்டவரை துதிக்கிற ஆராதிக்கிற நேரத்தில் அவன் கட்டுகள் உடைகிறது, பலவீனங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக, பலவீன வல்லமைகள் வெளியேறுவதாக, பலவீன ஆவிகள் வெளியேறுவதாக, ரோக கட்டுகள் உடைவதாக, ரோக வல்லமைகள் நிர்மூலமாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, புது வழிகள் திறப்பதாக, ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. ஜெபத்திற்கு பதில் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜனத்தின் ஜெபத்துக்கு பதில் உண்டாவதாக, ஜனத்தின் ஜெபத்துக்கு பதில் உண்டாவதாக. சிறையிருப்புகள் மாறுவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. இதை எழுப்புதல் கூட்டத்தின் 4வது நாள் பரிசுத்த சபை நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் அமருகிறதற்காக நன்றி. உம்முடைய கரம் அமருகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் வளர்த்த காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவர் வளர்த்த காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. சத்துரு வெட்கப்படுகிறதற்காய் நன்றி. சத்துரு வெட்கப்படுகிறதற்காய் நன்றி. சத்துருவின் கிரியைகள் ஆதமாக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குடும்பங்களுக்கு எதிராக, ஜனங்களுக்கு எதிராக தலை உயர்த்துகிற சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறதற்காக நன்றி, நன்றி. கரங்களை தட்டி துதிங்க. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். அவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. சபையில தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுவதாக. ஆமென். சபையில ஊழியத்தின் எல்லைகள் விசாலமாக்கப்படுவதாக. ஆமென். ஆத்துமாக்களின் பெருக்கம் உண்டாவதாக. ஆத்துமாக்களின் பெருக்கம் உண்டாவதாக. ஆத்துமாக்களின் பெருக்கம் உண்டாவதாக. அங்கை பெருகுவது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். அங்கை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. பரலோக தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு முன்ன வந்திருக்கிற நீங்க, உங்க மேல கர்த்தர் ஒரு விசேஷித்த பலனை கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் தெரு தெருவாய் குடும்பங்களை சந்தித்து, மனிதர்களை சந்தித்து இயேசுவை சொல்லுங்க. நீங்க சந்திக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் பேசுகிறவர்களோடு கர்த்தர் பேசுவார். நீங்கள் கடந்து போகிற குடும்பங்களுக்குள்ள தேவ மகிமை வெளிப்படும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் என்னால என்ன முடியும்னு. உங்களை கொண்டு தான் ஆண்டவர் சில மகிமையான கிரியைகளை செய்ய போகிறார். அவன் வருகிற நாட்கள்ல நீங்க ஆத்துமாக்களை கர்த்தருடைய சபைக்கு நேரா வழி நடத்துவீங்க. தேவ ராஜ்யத்துக்கு நேரா நடத்துவீங்க. தேவனுக்கு நேரா நடத்துவீங்க. கர்த்தர் அதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. பரலோக தேவன் அதை செய்கிறதற்காய் நன்றி. பரலோக தேவன் செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஜீசஸ் ஜீசஸ் ஆண்டவர் சபை ஊழியத்தில் மகிமையான வல்லமையானவைகளை செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் மகிமையானவைகளை சபையில செய்கிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. தேவையோடு வந்திருக்கிற ஜனத்தை ஆசீர்வதியும் அப்பா. விடுதலையை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் விடுதலையை கட்டளையிடுங்க. ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விசுவாசிக்கிறவங்க இந்த காலை சொல்லுங்க. என் வாழ்க்கை குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. இயேசுவின் நாமத்தில் விரும்புகிற ஜனங்கள் விரும்புகிற காரியங்கள் அவர்கள் வாழ்வில் சம்பாதிப்பதாக. வியாதிகள் சுகமடைவதாக. கவலைகள் மாறுவதாக. கண்ணீர் துடைக்கப்படுவதாக. பிரச்சனைகள் விலகுவதாக. சமாதானம் உண்டாவதாக.
நன்மை உண்டாவதாக, தண்டபாரங்கள் விலகுவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஹalleluya, 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 ஹalleluya.